I want போய்க்க வந்து ஜன்னல் சீட் கிடச்சிருக்கு, விண்டோ சீட் கிடச்சிருக்கு. மக்களே 3:30 வலிக்கிறது ஃப்ளைட். வேற லெவல். தேங்க்யூ. இன்னும் ஒரு டிஷ் கேட்டால் தருவேணும் தெரியல. இலங்கையில் காலடி எடுத்து வச்சாச்சு. ஸ்ரீலங்கா மசா என்று தாய்லாந்து வைப்பில் எதப்படி வெளியில் வரையில முதலாவது இதுலேயே பழுதாக்கிட்டாங்க. ஏதோ காட்டின மாதிரி கிடந்ததாகும். அப்போ ஃபுல்லாக இந்த பேக் எல்லாம் செக் பண்ணி என்ன மறிச்சு பிரிச்சுட்டான், பிரிச்சு மேய்ஞ்சி. நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போட்டுட்டோம். கடைசியாக ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் எடுப்போம்னா ஒன்றும் சிக்குதில்லை. அதோட ஃப்ளைட்டில் வரைக்க அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிட்டு போல். அது வந்திருந்தால் சந்தோஷம். இப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே எக்கானமி கிளாஸ். என்னுடைய முதலாவது ஃப்ளைட் அனுபவம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வரைக்க எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும். இங்கே தாய்லாந்து இதுக்கு வந்து இமிக்ரேஷன் செக்இன் பண்ணிட்ட உடனே எடுத்து பார்க்க மெமரி கார்டு க்ராப் கொண்டு வந்துட்டு அது இப்போ எடுத்த வீடியோ எல்லாம் போச்சு. சரி பார்ப்பேன். அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு அதை ரீகவரி பண்ணி எடுத்து உங்களுக்கு வந்துருக்கிறோம். முதல் முறை வரைக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதை விட அந்த அனுபவம் வந்து மறக்காது. என்னுடைய சீட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்களா 34F. ரைட். ஆகலம் தொங்கலை கொண்டு விட்டுட்டான். இவன் தான் கூடுதலாக லக்கேஜெல்லாம் பண்ணி கொண்டு போகிறான். ஹலோ, என்ன அக்கா சிரிக்காமல் இருக்கிறா? இது தாழ இந்த அக்கான்னா சிரிச்சிருப்பான். 34F. ரைட். ஆகலம் கடைசிலாம் வந்திருக்கு. செல்லமாத்தா அவங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்க போகிறோம். இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து இதுதான் எங்களோட சீட். இன்றைக்கு வந்து போய்க்கு ஜன்னல் சீட் வச்சுருக்கு. உள்ளே தான் இருக்க போகிறோம். நாங்கள் அடித்த மணி யாருக்கு கேட்கலையோ அவனுக்கு கேட்டுட்டு வரைக்க சொல்லிக்கொண்டு வந்தால் ஜன்னல் சீட் கிடைக்கல. கிடைச்சிருந்தா இந்த இது வந்து நல்லா இருந்திருக்குமெண்டு. இப்போ போய்க்க வந்து ஜன்னல் சீட் கிடச்சிருக்கு, விண்டோ சீட் கிடச்சிருக்கு. மக்களே இங்கே வேறங்க இதிலேருந்து கீழே இருக்கிறதெல்லாம் தெரியும். அதோட வரைக்க வந்து இரவு, அதனால் ஒன்றுமே தெரியலை. இப்போ போய்க்க பகல். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்க போகுது. இப்போ நான் ஜோஸ்டி ஒன்று வந்து நான் வரைக்க எடுத்த வீடியோலாம் டிலீட் ஆகிட்டு, ஆனால் பயமே இல்லை. போய்க்க வேறு லெவல் அனுபவம். விண்டோ சீட்டுக்கு பக்கத்தில் அப்போது ஃப்ளைட்டில் தமிழை செலக்ட் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் வருதுங்க. டியூட்டி ஃப்ரீ மெனு, நான் ஸ்டாப், பட்டியல். வரைக்கும் வந்து வந்த ஃப்ளைட்டில் எப்படியெல்லாம் இல்லை, பழைய டிஸ்பிளே மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா இருக்குது. தொலைக்காட்சி, இசை, இதில் இவ்வளோ படம் இருக்குது. லிங்க்டின் கெட்டல், ஆவணப்படம், தமிழ் டிவி, என்ன டிவி இருக்குது. ஆனால் வரைக்கும் வந்து இதில் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுருந்தது. இப்போ இதில் வந்து ஹெட்ஃபோன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் காட்டுது. எனக்கு இதெல்லாம் போன முறை வந்தது இல்லை. இதெல்லாம் இருக்கு. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ஆனால் என்ன இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் டைம் அந்த ஃபீல் இருக்குல்லோ, அந்த ஃபீல் வந்து இப்போ வரையில் முதல் முறையாண்டேக்க பெரிய எதிர்பார்ப்பு இதோட இருந்தது. ஆனால் இப்போ சும்மா நார்மலாக தான் இருக்குது. பட் ஃப்ளைட்டு ஏறிக்க கொஞ்சம் அந்த நிலத்தில் இருந்து மேலே ஏற மட்டும் கொஞ்சம் பக்கம் தான் இருக்கும். அது நல்லா இருக்குது. விண்டோ சீட்டுக்கு பக்கத்தில்
இப்படி இருந்து வெளியில் பார்த்து கொண்டு வர்றது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது, இரவு விண்டோ சீட்டும் இல்லை, கரை சீட் கிடச்சிட்டு. ஆனால் இப்போ மேலே வானத்தை பார்க்க போகிறோம், மேகத்துக்குள்ளே போக போகிறோம். ரைட் வந்துட்டு ரன்வேக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாமே இருக்கு. டேக்கும் பாதைக்கு ஒரு ஃபீல் ஒன்று வருமே. இப்போ கீழே போய்கொண்டிருக்கு, கீழே இருந்தபடியோ வானத்தில் ஏறிக்க அடி வயிற்றுல இருந்து ஒரு ஃபீல் ஒன்று வரும். அந்த ஃபீலை வந்து சொல்லலாது. மூன்றரைக்கு வலிக்கிறது ஃப்ளைட். ஏறையில் 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 ஏறப்போது ஏறிட்டு இப்போ நாங்கள் வானத்துக்கு வந்துட்டோம். காதெல்லாம் லைட்டாக அடைச்சிச்சு. ஆனால் என்ன வந்து இப்படி ஒரு இதெல்லாம் இருக்கு. இப்போ தான் வந்து ஹெட்செட் தந்திக்கணும். போன முறை வரைக்கும் ஹெட்செட் எல்லாமே வச்சிருந்தது. ஸோ மேலே வந்தோட வேறு லெவலாக இருக்குது. இப்போ தான் அந்த ரியல் ஃப்ளைட்டில் போகிற ஃபீலிங்ஸ் எனக்கு வருது. இரவு வந்தபடியே ஒன்றுமே தெரியலை. ஒரு கொழும்பு டு யாழ்ப்பாணம் பஸ்ஸில் இருக்கேங்க அப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ விடிய அது இந்த விண்டோ சீட்டுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்க தான் வேறு லெவலாக. கீழே இல்லை, முகையிலெல்லாம் கீழே நிற்கிது தானே, முகையிலெல்லாம் வேறு கீழே நிற்கிது. வேறு லெவல். இன்னும் கூட கூட போய்கொண்டே இருக்குது. ஒரு ஒரு உயரத்துக்கு வந்தோன்னா ஒரு ரவுண்ட் ரவுண்ட் அடிக்கும். அதுக்கு பிறகு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக தான் போயிட்டு நேர் பாதைக்கு வேணும் நினைக்கிறேன். இப்போ இன்னும் உயரத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். கீழே இருக்கிறது ஒன்றுமே தெரியலை. வேறு மீன்ஸ் வருது. மேலே ஒரு உச்சத்துக்கு வந்துட்டோம். இல்லை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பாடு வருது. அதோட லிக்கர்ஸ் எல்லாம் இப்போது வரைக்கும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து லிக்கர்ஸ் தருவினோம். இப்போ வேணால் நீங்கள் குடிக்கலாம், அதாவது ட்ரிங்க்ஸ் தருவினோம். இதில் வந்து ரெட் வைன் எடுத்துக்கங்க. அதோட வெளியில் நல்லா இருக்குது. எவ்வளோ பெரிய கீழே வருங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. Thank you. Chicken or vegetarian for you, ma'am? ஸோ இதுதான் சாப்பாடு. வரைக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் தந்துக்கிறேன். Chicken or vegetarian? இதில் கொஃபி தருவினோம். கொஃபி கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வேண்டலாம். என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். கடுமையாக வந்து சுட சுட இருக்கும் போல் இருக்குது. நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறைக்கு மீன் பொரியல் பொரிக்கிற மாதிரி ஒரு வாசம் ஒன்று வந்துச்சு. சிக்கன் ஃப்ரை எதுவும் இருக்கும் இன்னைக்கு. ரைட். ஓ வாவ், சூப்பராக இருக்குது. பாருங்க, இதுதான் சாப்பாடு இன்றைக்கு. அதோட சாலட்ஸ் கொஞ்சம் வச்சுக்கணும், டெசர்ட் வச்சுக்கணும். ரைட், சாப்பிடுவோம் மக்களே. வரைக்கும் இப்படி வீடியோ எடுக்க சான்ஸ் கிடைக்கல. ஏண்டா வரைக்கும் அங்கே கரை சீட் கிடச்சிச்சு. நாங்கள் என் கையால் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கை கழுவ தண்ணி இல்லை. ஸ்பூன் இருக்கு.
தாய்லாந்துலேயும் கூடுதலான இடங்களை வந்து கையால் தான் சாப்பிட்றாங்க. கத்தி தான் தேய்க்கிறாங்க, வெட்டி சாப்பிடணும். இதை வெட்டி தான் சாப்பிடணும். நல்ல பெரிய சிக்கன் துண்டு வச்சுக்கணும். இன்னும் ஒரு டிஷ் கேட்டால் தருவேணும் தெரியல. சுட சுட சாப்பாடு டெசர்ட் பாருங்க. அதோடு வந்து வெஜிடபிள் கரட்ஸ், மற்றது என்னவா இருக்குது ஒன்று கரட் தெரியுதோ மற்ற என்னென்னு தெரியல. நல்லா உப்பு புளி போட்டிருக்கோம். தாய்லாந்து சாப்பாடு மாதிரி இல்லை. இந்த டிஸ்பிளேயில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எங்களோட பிளேனில் டிரெக்ஷன் உண்டு. அதோட 13 மினிட்ஸில் வந்து அரைவ் ஆகும் போது கீழே இறங்க போகுது. நான் இங்கே வரேன், நான் நினச்சேன் வந்து கடலால் போகாது. இதில் கடந்து வந்து நாங்கள் இந்த தீவுகள்லாம் இப்போ நாங்கள் புலனறுவைக்கு மேலே பறக்கிறோம். கிட்டத்தட்ட 5:45 ஆகுது. கொழும்பு பண்டார் நாயகா சர்வதேச விமான நிலையத்தில் லாண்டாக போகுது. ஆனால் நாங்கள் என்ன கொழும்பு கோயிலில் போயிடுவோம். லேண்ட் ஆகிட்டு சில்லு நிலத்தில் முட்டைக்கும் சில்லு மேலும் தேய்க்கும் ஒரு பக்கம். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. இலங்கையில் காலடி எடுத்து வச்சாச்சு. முதல் தாய்லாந்து பயணத்துக்கு பிறகு இன்றைக்கு இலங்கையில் காலடி எடுத்து வைக்கிறோம். எங்கே போனாலும் இந்த ஊருக்கு வந்தால் அது ஒரு தைரியம் மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் அவுட் வருது. அதோட இந்த கிளைமேட் இருக்குல்ல, கிளைமேட் வந்து வேறு லெவல். இப்போ போய் ஒரு கடையில் சாப்பிடணும் மெயினாக. சரி, நாங்கள் இப்போ இலங்கை கொழும்பு பண்டார்நாயகா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து அரைவ் ஆகிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இங்கே ரூம் எடுத்து தங்க போகிறதில்ல. நாங்கள் நேரடியாக இங்கேருந்து அப்படி எங்களுடைய சொந்த ஊரான யாழ்ப்பாணத்துக்கு இந்த சீரீஸோட வியூஸ் யாழ்ப்பாணத்துக்கு பறக்க போகிறோம். சரியா? இங்கே வரேன், ஃப்ளைட் வரேன். இனி இந்த செக்கப் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்குமென்று சொல்லினா இதை பயப்படுத்துகிறாங்க. அப்படி எங்கெல்லாம் அங்கே வேண்டி கொண்டு வந்து சாமான் இருக்குது தானே, அது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி வேணும். இல்லாட்டி சாமான் எடுப்பினோம்ட்டு பாவம் என்ன நடக்குது எது நடக்குதுன்ட்டு அப்படி அவ்வளோத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். எங்கன்னு செல்லாம் யாராவது புதுசாக வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஹலோ, எங்கட ஏர்போர்ட்லேயும் இது இருக்குடா. இது தெரியாமல் போயிட்டு தாய்லாந்தில் மட்டும்தான் இது இருக்குன்னுச்சு. நாங்கள் அரைவிலுக்கு வரையில் தானே முதல் முறையாக ஃப்ளைட் பயணம் பண்ணிக்க எனக்கு அனுபவங்கள் இப்போ தான் பெறக்கூடிய மாதிரி இருந்தது. முதல்ல வந்து ரெஸ்ட்ரூம் போகணும் ஃப்ளைட்டில் இருந்தது தான். ஆனால் என்னடா ஜன்னல் கரை சீட்டு என்னுடைய எங்கள் 2 பேர், அதனால் கஷ்டமாக போயிடுச்சு. எந்த பக்கத்தால் போகிறது? கேட் நம்பர் எங்கடா சுற்றி திரியா? ஸ்ரீலங்கா மசா என்ற தாய்லாந்து பைப்பில் எந்த முடியாது வெளியில் வரையில இந்த சென்டர் 2 போடுவோவா? ஐயோ, அது நல்ல ஒரு ஃபன்னாக இருந்தது. தாய்லாந்து
தாய்லாந்து இழுத்து காய்ப்பினோம் ஒரு கதை ஒன்று காய்ச்சா மெசேஜ் தாய்லாந்து அதில் கதைக்கிறதே தெரியாது வெளியில் நாக்காலையில் முக்கால் என்ன சரி டியூட்டி ஃப்ரீக்கு போயிட்டு கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும் வேண்டிட்டு அப்படியே எஸ் ஆகும் அதோட வெளிநாட்டுக்கு போனால் சின்ன பிள்ளைகள் சாக்லேட் எதிர்பார்ப்போம் ஏதாவது அதெல்லாம் வேண்டிட்டோம் என் நண்பர்கள் இருக்கணும் தானே நண்பர்கள் அண்ணா மாதிரி இருப்பினும் தானே அவையில் எப்படியும் இந்த போத்தில் எதிர்பார்க்கணும் அப்போ போத்தில் ஏதாவது எடுத்துக்கொண்டு போவோம் ஆனால் எனக்குன்னா வெளியில் விற்கிற விலை தான் இங்கே விற்கிது போல் தெரியலை போய் பார்ப்போம் இங்கே நாடுலேருந்து கணக்கு பேர் வந்திருக்கணும் எல்லாம் இந்த பாரம்பரிய உடையோட இருக்கணும் பாருங்க முஸ்லீம் வருகை கடும் பிஸியாக தான் இருக்கு முடிச்சுட்டு வந்துட்டோம் பெருசாக ஒன்றுமே கேட்கல பாஸ்போர்ட்டை வண்டி இது கம்பெனி ட்ரிப் பண்ண முடியாது அப்படி செய்ய நம்ம வந்து ஒன்றுமே கேட்கல அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம் சரி எங்களை டியூட்டி ஃப்ரீயில் வந்து வேணும் மொய் ஒன் இதில் ஆஃபர்ஸ் போட்டிருக்கு பார்த்து ஏதாவது வேண்டணுமே அப்படி போயிடாது ஒரு பாஸ்போர்ட்டுக்கு வந்து 2 பாட்டில்ஸ் எடுக்கலாம் இதில் வேண்டிட்டு போய்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆஃபர் 2 போட்டு கிடக்கிற பொருட்கள்லாம் வந்து விலை கொஞ்சம் குறைவாக கிடக்கு ஆஃபர் இல்லாமல் சும்மா நாங்கள் எடுக்கிறது வந்து இதாக இருக்குது இப்போ அப்படியோ லக்கேஜ் எடுத்துகிட்டு போக சரி டிபார்ச்சர் பண்ண தான் வந்து பெரிய செக்கப் இப்படி நாங்கள் இங்கேருந்து போய்க்கு தான் வந்து கணக்கு செக்கப்புகள் ஆனால் திருப்பி அங்கே போய்க்க வந்து இது வரைக்கும் செக்கப் இல்லை ஆனால் வெரைட்டினாங்க சுங்கத்தில் எல்லாம் பிடிப்பினம் உண்டு சரி பார்ப்போம் லக்கேஜ் எடுத்துவோம் நாங்கள் அதை போய்க்க என்ன நடக்கன்று பார்ப்போம் எங்கள் லக்கேஜ் எங்கே வேறு தெரியவில்லை இதுக்குள்ள இங்கே தான் சுற்றி கொண்டிருக்கும் எங்களோட லக்கேஜ் குறைமா தெரியும் ஒன்றே ஒன்று தான் சுற்றி கொண்டிருக்க மாட்டேன் இங்கே தான் 5-6 கணக்காக கிடக்கு நான் வேறு ஒரு இடத்துல வந்துட்டேன் பிறகு தான் இங்கே கோல் வந்தது 3ஆம் நம்பரில் எங்கிட்ட சுற்றி கொண்டிருக்கு அந்த 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 வருது உடனே தெரியுது வேறுங்க லக்கேஜ் கலர் பாதியா சூக்கேஸ் அந்த வருது நின்றா தெரியுது எடுத்தாச்சு முதலாவது இதுலேயே பழுதாக்கிட்டாங்க இங்கே கறி போட்டாங்க பாருங்க வலிக்கிறோம் எல்லா டைம் டியூட்டி ஃப்ரீ பேக் தான் இருக்குது நாங்கள் ஒரே ஒரு பேக் தான் கொண்டு போகிறோம் எங்களுக்கு தேவை வரவில்லை அதனால் நாங்கள் வந்து பொருட்கள் வேண்டவில்லை சொன்ன மாதிரியே சம்பவம் நடந்தது என்ன சம்பவம் வேண்டாவது சொன்னது தான் செக் பண்ணி விடணும் ஆனால் எல்லாரையும் செக் பண்ணல என்ன மட்டும் தீவிரவாதி மாதிரி தெரிஞ்சிருக்கு போல இருக்குது ஸ்கேன் பண்ணிக்க இந்த சாக்லேட்ஸ் வேணாங்க அப்போ ஸ்கேனில் வந்து நட்ஸுகள் ஏதோ காட்டின மாதிரி கிடந்ததாகும் அப்போ ஃபுல்லாக இந்த பேக்கெல்லாம் செக் பண்ணி இதில் இந்த சைட் பேக் செக் பண்ணல பெரிய பேக் செக் பண்ணிவிட்டு திருப்ப நானே உள்ளுக்குள்ள அமர்த்தி தான் வச்சுருந்தேன் அப்போ திருப்ப வைக்கலாம் போயிட்டு அதனால் நான் வந்து திருப்ப உள்ள சைட் பேக்கை இதயம் வந்து பின்னால் தான் வச்சுருந்தேன் திருப்ப எடுத்து இப்போ லக்கேஜ் வந்து கூடிச்சு சரி நாங்கள் வந்து எக்ஸிட் ஆகிட்டோம் இப்போ வலிக்கிட்டு என்னென்னா வந்து இப்போ தேவையில்லா பொருட்கள் கஞ்சா அந்த மாதிரி தங்கங்கள் கடத்தினோம் அப்படியான இதுகள் வந்து நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றக்காண்டு தான் நாங்கள் எப்படியோ வந்து வெளிக்கிடுவோம் நேராக வந்து யாழ்ப்பாணம் தான் இருட்டிட்டு தான் இருந்தாலுமே
பஸ் வருது. பஸ்ஸா இல்லை, வேன் வருது. எவ்வளோ பேர் போகிறதுக்கு வாரதுக்கு பரபரப்பாக இருந்தோன்றிருக்கு. இதே மாதிரி நாங்கள் ஃப்ளைட்டில் வந்த நேரம் கூட பரவாயில்லை. இதே அளவு தூரம் இனி யாழ்ப்பாணம் போகணும். அது அடுத்தது இருட்டிட்டு போக விடிஞ்சிடும். நின்றுட்டு போகிறோண்டா வந்து விடிய நிற்கலாம். ஆனால் தேவையில்லாமல் ஒரு 4 வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நேரடியாக நாங்கள் போகிறோம். என்ன மறிச்சு பிரிச்சு மேய்ஞ்சி அவங்களுக்கு அந்த சாக்லேட் நட்ஸ் வந்து ஏதோ காட்டியிருக்காங்க. இப்போ எல்லாம் காட்டிட்டான். இங்கே போனாலும் இலங்கைக்கு வந்த பிறகு அது ஒரு என்னன்னு சொல்கிறது, அந்த ஃபீலிங்ஸை சொல்ல இல்லாது. அது வேறு நல்ல இந்த இதில் வந்து இந்த என்வாயன்மெண்ட்டில் நிற்கத்தான் ஒரு நிம்மதியாக இருக்குது. சரி, இப்படியோ பத்துறது யாழ்ப்பாணத்துக்கு எங்களோட வந்து 2-3 பேர்கிட்ட இதை வந்து பார்த்துருக்கணும். பார்த்துட்டு விட்டுட்டுண்ணா. சரி, வேன் வந்துட்டு பாபாய், அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம். சரி, இப்படியோ வந்துட்டோம். வந்துடுறாங்க இங்கே நீர்கொழும்புல சாப்பிட்டு போவோம்ன்றக்காண்டி ஒரு ஹோட்டலில் வந்து பாட்டி இருக்கிறோம். கன நாளைக்கு பிறகு இல்லை, கொஞ்ச நாளைக்கு பிறகு எங்கள் ஊரில் சாப்பாடு எல்லாருமே இதெல்லாம் வந்திருக்கணும். தெய்வத்தை கண்ணில் காட்டிட்டாங்கப்பா. இவ்வளோ நாளும் ஊர் சாப்பாடு சாப்பிடல ரெண்டு சொல்ல மாட்டோம். தாய்லாந்தில் சாப்பிட்னாங்க ஒரு கடையில் கொத்து. ஆனால் எங்கள்ட டேஸ்ட் மாதிரி வேற இல்லை, இங்கே இருக்கிற மாதிரி வேற. மாடு கனநாள் தான் கிடைச்சது. பூம்புலாம் நிற்கிறாங்க, பூம்புலாம் நிற்கிறாங்க. மாட்டுக்காரன் மணிக்க வந்தாண்டி இலங்கையில் இறங்கினவுடன் முதலாவது வாய் அந்த குலைக்கு வந்து எச்சில் ஊறுத நாக்கில் ஊறுங்களா. குழம்ப காட்டு வருது, குழம்ப காட்டுங்க. அவங்க குழம்புங்கிற இதாக இருக்கும். அவங்க அரைச்ச குழம்போட இதாக இருக்கு. இங்கே பேர் ஆக்கமே என்றாலும் நம்மூரை போல இந்த உப்பு உரைப்பு காரம் சாரமாக இருக்கு. இது அவ்வளவு இது இல்லாட்டி எங்களது ஊர் சாப்பாடு காலை கீழே எடுத்து வச்சா கால் நிற்கிறதே தெரியல, அவ்வளவு கொடியாக இருக்குது. நிற்கிற கொள்ளக்கூடா என்னச்சு டிரைவர் சீட்டு பக்கத்தான் இருந்தது. கழிச்சு கொண்டு வர வேண்டாச்சா. ஆனால் ஏலா கட்டம் இல்லை, வேலாம் முதல்ல நிற்கிற என்னன்னு சொன்னால் அங்கே நிற்கிறவன்னு தெரியும். அவன் இங்கே நிற்கிறான் தெரியல. மதவாஜிக்கிட்ட வந்துட்டோம். ஓ மதவாசி அப்போ கிட்ட வந்துட்டாங்க. என்ன முருகாண்டியில் ஒரு பண்டை அடிச்சு போட்டால் சரி, எல்லாம் விஷயம் நிறுத்துறேன். இதில் டீ குடிக்கிறாங்க இறங்கி வைக்கிறேன்னா இந்த தண்ணி தரேன். என்ன ஒரு பேச்சுக்கு கேட்டு எடுக்க இல்லையா ப்ரோ? தூக்கி பார்த்துட்டீங்களா? என்ன நடந்தாலும் வீடியோ எடுக்கணும். இருக்கு பாத் இந்த காசு இங்கே கொடுத்தா செல்லுபடியாகும். மசாஜ் செல்லுபடியாகும். முருகண்டிலேங்க ஒரு மிருகத்தை கண்டுருக்குறோம். மிருகம். We are going Thailand. தாய்லாந்து போயிட்டு யாரோட ஊர் என்ன இல்லை இங்கே ஒரு கம்பெனி ட்ரிப் கொண்டு போயிட்டு வரேன். சம்பவம் என்னடா மக்களே, இப்போ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே நான் வீடியோ நினச்சி கொண்டு வந்தேன். ஆனால் இரவு சரியாக ஸ்லோ மோஷனில் ரெக்கார்ட் ஆகிட்டு அதனால் கதைச்சது ஒன்றுமே வந்து வரையில. இதெல்லாம் ஸ்லோ மோஷனுக்கு அரமத்தியால் ரெக்கார்ட் மாதிரி காட்டுச்சு. அதனால் நான் அப்புறம் ஸ்பீட் பண்ணி தான் உங்களுக்கு இதை போடுறேன். இப்போ எல்லாருமே வந்து வீட்டை ஒவ்வொரு வீட்டை கொண்டே விட்டவ நிருசந்தான் வந்து அவன் அப்பாண்ட வாகனத்தில்
இங்கே யாழ்ப்பாணம் வந்தது. இப்போ ஒரு வீட்டை இறக்கி வந்தது, எங்கட வீட்டையும் கொண்டு வந்து விட்டவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். உண்மையிலே நல்ல ஒரு பயணமாக நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அது முதலாவது பயணம் நண்பர்களோடு இப்படி போனது நல்ல. அதோட அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறவங்க, நன்றி எல்லாருக்கும் நன்றி. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நேரம் உங்கள் ட்ரிப் எல்லாம் போயிட்டு களைச்சி திருப்பி பிஸியான வேலைக்கு போயிருப்பாங்க. ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு டார்கெட் அடித்து உழைச்சி வந்த பிறகு ஒரு கொஞ்ச நாள் ட்ரிப்புக்கு இப்படி போயிட்டு வர்றது உண்மையிலே ஒரு மன நிம்மதியாக இருக்கும். இப்போ அப்படியோ வீட்டை வந்துட்டால் இனியும் சரியான களைப்பு, அப்படியோ ஒரு ரெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு உங்களோட இன்னும் பல அனுபவங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு காத்திருக்கிறோம். அதோட இந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணின எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மிகவும் நான் என்னுடைய தலை குனிஞ்ச நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன். மிக்க நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.